ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சாரீ ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறப்ப இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வச்சு தான் இன்றைக்கி ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் நம்ம வீட்டுக்கு தேவையான 4 சூப்பரான ஐடியா உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து சாரீ வாங்கின பாக்ஸ் தான். இப்போ இதில் நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இது மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து குழந்தைங்க வாங்கியிருப்பாங்க. ஏதாவது போட்டியில் பங்கெடுத்து ப்ரைஸ்லாம் வாங்கும் போது இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும்போது அது நம்ம ஃபைலில் வைக்கிறதுக்கு ஃபைல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் வந்து நீட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் இந்த சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே உள்ள பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கத்திரிக்கோல் கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்து அடியில் உள்ள அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் 2 பக்கமும் வந்து அந்த சைஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது உள் பக்கமாக வந்து இந்த மாதிரி லைட்டாக வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ கட் பண்ணி முடித்தோன்னே இப்படி தாங்க இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பாருங்கள் மேலே உள்ள பாக்ஸ், அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் உள்ளே வந்து ஒரு சின்ன வளையலை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு மூடி இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கணுங்க. நார்மலாக மூடுனா அது கலந்து வந்துடும்ல, அதனால் ஃபுல்லாக இதை நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூ ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாங்க. இப்போ இதோட மேல் பக்கத்தில் 2 பக்கமும் ஹோல் போட்டுட்டு நூலோ கயிறோ போட்டு கட்டி விட்டுக்கோங்க, ஆணியில் தொங்க விடுற மாதிரி. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி பேக்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் நிறைய கேரி பேக்லாம் இருக்கும். அதை நம்ம வந்து எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் அங்கங்கே திணிச்சு வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது உள்ள நிறைய கேரி பேக்ஸ்லாம் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த வளையல் போட்டு ஹோல் போட்டிருந்தோம் பாருங்கள், அது வழியாக வந்து நம்ம ஒவ்வொரு கேரி பேக்காக நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கோம், அதனால் வந்து இது கலண்டு வராது. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இந்த ஐடியாவுக்கு இதுக்கு முன்னாடி கட் பண்ண பாருங்கள் பாக்ஸு, அந்த பாக்ஸில் மீதப்பட்ட பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே வந்து ரெண்டையுமே ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பாக்ஸை வந்து ஒட்டணுமோ அதே போல் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கணுங்க. இது ஒட்டுறதுக்குமே நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க, கலண்டு வராத மாதிரி. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதையுமே க்ளூகன் வச்சு ஒட்டிட்டு அதை 2ஆக மடக்கி விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க. அதாவது இது ஒரு தனி பாட்டு மாதிரி நம்மளுக்கு தெரியணும், அதனால் இந்த பக்கம் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போது இதோட கீழ் பக்கம் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து கட்டிங் பிளேடு வச்சு சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட மேல் பகுதியில் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நான் ஒரு பூ வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் அந்த பக்கத்தில் வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐடியா நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு பேஸ்ட் வைக்கிறதுக்கு ஹோல்ட்ரு தாங்க. இப்போ நம்ம தனியாக இந்த ஒரு பாட்டு மாதிரி பிரிச்சுருந்தோம்ல, அங்கே வந்து பேஸ்ட் வச்சுக்கலாம். நம்ம இந்த கீழே ஹோல் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள், அங்கே வந்து நம்ம ப்ரெஷ்ஷெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது நல்ல டெக்கரேஷன் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க. எனக்கு வந்து இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் சிம்பிளாக இது மாதிரியே விட்டுட்டேன். இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சாரீ பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். பட்டு புடவையெல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரி பாக்ஸுங்க.
இப்போ இந்த பாக்ஸை இந்த மாதிரி 2 பீஸையுமே ஒன்றாக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ளே வந்து நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அப்படி இல்லைனா நீங்கள் சும்மாவே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டீ தூள், காஃபி தூள், சர்க்கரை இதெல்லாம் வந்து கொட்டி வச்சுருப்போம் பாருங்கள். கிச்சன் கிட்ட நம்ம அதை வச்சுருப்போம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்காக நம்ம ரேக்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆயில் பாட்டில்லாம் வச்சுருப்பீங்களா கிச்சனில், அதை கூட நீங்கள் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஐடியாவும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம லெகின்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அந்த கவர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குங்க. அதாவது பட்டன் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி கவர் இருந்தால் இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுற மாதிரி 2 ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கரண்ட் பில் அட்டை இருக்கும் பாருங்கள், அது அதுக்கப்புறம் கேஸ் புக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கலாங்க. இது உள்ளே போட்டு நம்ம ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுட்டோம்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் இதெல்லாம் நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போட்டு நம்ம துணி காய போடுற கொடியில் வந்து இந்த ஹூக்கை அப்படியே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ துணி காய போடுறோமோ அப்போ வந்து நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. துணி காய போடுற கிளிப்பு வந்து எவ்வளோ நம்ம வச்சாலுமே அது வந்து தேட வேண்டியதாக இருக்குங்க. துணி காய போடுற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம கொடியிலே வந்து எனி டைம் இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 2 ஐடியாவில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.